Lakka Kika. அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஆனா எங்க லக்கா கிக்கல அது ஈஸியா பண்ணிடும். இன்னைக்கு நம்ம கூட என்ஜாய் பண்ண வராங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் சுனுலக்ஷ்மி. இவங்க டூரிங் டாக்கீஸ் படத்தோட ஹீரோயின். லெட்ஸ் வெல்கம் சுனுலக்ஷ்மி. ரசிகா ரசிகா என் ரசிகா ரசிகா பெண் ரசிகா திரு ரசிகா ரசிகா என்னை திருடி போன திரு ரசிகா சிரித்தால் அது உயிர் பிழைக்கும். நிலவெங்கு நிலவெங்கு இவள் விழியில் ஊஞ்சல் ஆடுதே ஊஞ்சல் ஆடுதே ஆடுதே இரு பிறையில் ஏஞ்சல் துளி ஆடுதே இவள் காதோரம்மா. சூப்பர் சுனுலக்ஷ்மி. தேங்க் யூ. உங்களோட ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஓகே, நீங்க சொல்லுங்க, இது உங்க ஃபர்ஸ்ட் படமா? இல்ல, முன்னாடி படம் பண்ணிருக்காங்க. ஓகே. செங்காட்டு பூமி படம் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க எந்த ஊரு? கேரளா. கேரளா குட்டியா? ஆமா. சூப்பர். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க? இந்த ஹீரோயின் சப்ஜெக்ட் நிறைய கிடைக்கிறது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. யா, அண்ட் டான்ஸ் இங்க தான் நிறைய பண்ணலாம். மலையாளம்ல வந்து டான்ஸ் நிறைய இருக்காது. பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஃபார் யுவர் ஃபியூச்சர். வாங்க. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் டூரிங் டாக்கீஸ் படத்தோட ஹீரோ Ashwin. Let's welcome Ashwin. Takati takataya takakute. Ni lana manna maate. Takati takataya takakute. Ni lana manna maate. ஒன்று ரெண்டு மூணு எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலா திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அதாலே தாம் தக்கத்தீ தக்க தைய தக்க கூத்த. ஜெய் நீ இல்ல நான் வந்து மாத்த. எஸ்எஸ்சி சார் பெரிய டைரக்டர் அண்ட் விஜயோட அப்பா. சோ அவ்வளவு பெரிய டைரக்டரோட டைரக்ஷன்ல பண்ணும்போது பயமா இல்லையா? இல்ல, ரொம்ப பயமா இருந்தது. சார் கிட்ட அடி வாங்குவேன் திட்டுவாங்கன்னு பயம் இருந்துச்சு. பட் ஆனா விஜய் சாருக்கே முதல்ல நல்லா அடியா கேள்விப்பட்டோம். பட் ஆனா சார் திட்டுவாங்களே, அடி வாங்கல. உங்க படத்துல என்ன மாதிரி கேரக்டர் உங்களுக்கு? இல்ல, ஆக்சுவலி வந்து ரெண்டு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதை. நான் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோவா பண்ணிருக்கேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வருவேன் அந்த படத்துல. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாங்க. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் தீபஸ்ரீ. தார தம்பட்டு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தீபஸ்ரீ. டோலா ரே டோலா ரே டோலா ரே டோலா. ஹே டோலா ரே.
தீபஸ்ரீ. ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பாலா சார் படம் நடிச்சிட்டு இருக்கீங்க? எஸ் மேம். ஏன்னா அவரோட படம் நிறைய பார்த்திருக்கேன் நானு. நல்லா ஃபுல்லா அறுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க? அதில் ஒரு நல்ல ஒரு ஹோம்லி கேரக்டர் தான் கொடுத்துருக்காரு. அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது கிடைக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டாரு. கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதனால தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலா நமக்காக வரப்போற ஆர்டிஸ்ட் சாய் கோபி. இவங்க ஃபிலிம்ஸ்ல கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சாய் கோபி. வாடி வெத்தலை பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ உதட்டில் சிகப்பு பத்தலை என்ன சொன்னா பச்சரியாக சேர்த்துக்கோ வாயா வெத்தலை பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ உதட்டில் சிகப்பு பத்தலை என்ன சொன்னா பச்சரியாக சேர்த்துக்கோ முந்தி போட்டு கொஞ்சுற போது பந்தி ஒண்ணு வைக்க வேணும் சாய் கோபி சார். வணக்கம் மேடம். தலைவர் சாங். அது என்னோட சாங், ரொம்ப பிடிச்ச சாங். மேடம் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் உங்க கூட அந்த சாங் நான் ஆடிட்டேன் மேடம். எனக்கு பெருமையா இருக்கு மேடம். இல்ல சாங் அந்த மாதிரி என்ன அப்படியே இழுத்துட்டு வந்துச்சு. சோ தூள்ல நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். திருப்பி இங்க வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சோ என்ன மாதிரி போகுது லைஃப்? போயிட்டு இருக்கு மேடம். ஃபிலிம்ஸ் இப்போ டோனி டாக்ஸ்ல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஓஹோ. அப்புறம் பொங்கியில மனோகர் அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. தாரத்தப்பட்டல ஒரு கேரக்டர், டாக்டர் கேரக்டர். சூப்பர். நல்ல நல்ல டைரக்டர் கூட நடிக்கிறீங்க. சோ இன்னும் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வரணும்னு நானும் ப்ரே பண்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சோ பாத்தீங்களா எல்லாரோட என்ட்ரி தூளா இருக்கா. இப்போ அவங்க லக்கா கிக்கான்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ அது பார்க்கணும்னா நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட்ல நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 ரூபாய், 5 கரெக்டா இருந்தா 5000 உங்க சொந்தம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் சுனுலக்ஷ்மி. உங்களுக்கான கேள்வி, சரியான விலையோட அதிக விலை வச்சு நம்ம வாங்குற விஷயங்கள் என்னென்ன? இதுக்கு ரேட் இவ்வளவுதான் ஃபிக்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அது ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல வாங்கிடலாம்னு நினைப்போம். அந்த மாதிரி பொருட்கள். லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ் எல்லாமே. லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ். நோ. ஆர்னமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டோம். ஆர்னமெண்ட்ஸ் லேடிஸ் நிறைய விலை கொடுத்து வாங்குவீங்களா? ஆர்னமெண்ட்ஸ் நோ. இன்னும் கம்மி பண்ணி வாங்க. ஐயோ. வைன் ஷாப்ல வந்து லைக் பாட்ஸ்ல எல்லாமே இப்போ நான் கியூ நின்றுடுவல, டைம் இல்லாமனாலும் ஜாஸ்தி ஆனாலும் சோ வாங்கிடும். ஓகே. அவங்க க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா போய் நிறைய காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. ஓகே, ரைட் ஆன்சர். நம்ம பிடிச்ச ஒருத்தர் வந்து பிடிக்கிற ஒருத்தருக்கு வந்து ஜாஸ்தி ஆனாலும் நம்ம அது வாங்கிடும். அவருக்கு பிடிச்சனால. ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயங்கள் வந்து நிறைய காசு ஆனாலும் வாங்கி கொடுப்பீங்க. வாங்கிடும். ரைட் ஆன்சர். அண்ட் நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியிலவே ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுனால ஜாஸ்தி ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கிறதுக்கும் டிக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நிறைய காசு இருந்தாலும் வாங்கிடுவீங்க. ரைட் ஆன்சர். ஓகே, இன்னும் 2 சான்ஸ். அஸ்வின். மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன்ஸ். ரைட் ஆன்சர். தீபா. பூ மேம். ஃப்ளவர்ஸ். ஃபெஸ்டிவல் போறோம்னா அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு போவோம். டச் பண்றாங்க அவங்க. ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டாங்க. ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அஸ்வின் உங்களோட சான்ஸ். உங்க கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணனாலும் வீட்ல வச்சு அழகு பார்க்குற பொருட்கள் என்னென்ன? ஃபிஷ் டேங்க்.
ஃபிஷ் Fish டேங்க் tank. ஃபிஷ் டேங்க் சூப்பர். ஃப்ளவர்ஸ் அந்த செடியெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் பட் ஆனால் வச்சு அனுப்போம். பிளான்ட்ஸ். ரைட் ஆன்சர். ஷோகேஸில் வைக்கிற திங்ஸ் காஸ்ட்லி பொருள் வாங்கி வைப்போம். அந்த குபேரர் பொம்மை அந்த மாதிரி காஸ்ட்லி அந்த மாதிரி வாங்கி வைப்போம். ஓகே ஓகே ரைட் ஆன்சர். பழைய காலத்தில் அந்த XD பைக் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் பட் ஆனால் அந்த ஓல்டு இதுன்னு சொல்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம். சில ஓல்டு திங்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த காலத்தில் பொருள் கிடைக்காது அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுருப்போம். ஓகே ரைட் ஆன்சர். அது நிறைய விலை வச்சு விலை வாங்கி வச்சு வைப்போம். அது வாங்கி வேற. வைப்போம். இன்னும் ஒரே சான்ஸ் இருக்கு. ஓகே தீபா. சின்ன குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. பாலாடை எல்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. அதை அப்படியே பத்திரமா வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் சென்டியாவே சொல்றாங்க. எல்லாம் பூக்கடை. ஓகே இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி வரும்னு பார்க்கலாம். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க பண்ண பெந்தாகல். இங்க வந்து நல்ல வெயில் அடிக்கும். அவங்க வந்து அங்க வாங்கின கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு பந்தாவா பாரு நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரோட்ல நடப்பாங்க. ட்ரெஸ்ஸை வச்சு ஃபாரினர்னு தெரியணும்னு. எனக்கு நிறைய பேர் பார்த்து சிரிப்பா இருக்கும். வெயில சூட் போட்டுட்டு அவங்க அதுக்கு மேல இதுங்க ஒரு கிளாத் வரும் இல்ல அதெல்லாம் போட்டு பிளாக் பண்ணி எப்படிதான் சூப்பர். செகண்ட் ஒன். அவங்க வந்து ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. தஸ் புஸ் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே போவாங்க. ஓ இங்கிலீஷ்ல பேசுவாங்க. சூப்பர். டவுரி அதிகமா கேட்பாங்க மேம். வரதட்சணை அங்கேருந்து ஆமா, நான் வந்ததுனால வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு வந்தேங்க. எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு அதுதான் கேட்பாங்க. வெளிநாடு போறதே இவங்க எல்லாம். சூப்பர். நிறைய ஜுவல்ஸ் போட்டு காட்டுவாங்க மேம். நிறைய ஜுவல்ஸ் போட்டு பந்தாவா நடப்பாங்க ரோட்ல. ஜுவல்ஸ். நோ துபாய்க்கு போயிட்டு வந்தத. நெக்ஸ்ட் ஃபைனல் சான்ஸ். நான் வடிவேல் காமெடி தான் மேம். நான் துபாயில எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வார்த்தை நான் ஸ்லாங் ஓவரா பேசுறது. இப்போ வந்து கம்பேர் பண்ணி அவன் என்னடா நான் துபாயில எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற இங்க இருக்கிற இதுக்கும் அங்க இருக்கிறது கம்பேர் பண்ணி பேசுவாங்க. சூப்பர். ஒண்ணு சொல்ல அந்த ஒண்ணு சாய் கோபி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குளிக்கிறாங்களோ இல்லையா கால்ல இருந்து தலை வரைக்கும் சென்ட் அடிச்சுக்கிறது. பக்கத்துல போறவங்க எல்லாம் வாடகை அடிக்கணும்னு. அப்ப சென்ட் அடிச்சவங்க எல்லாம் அது அப்ப நீங்க குளிக்கலன்னு சென்ட் வச்சு நாங்க கண்டுபிடிப்போம். சோ ஃபைனல் சான்ஸ் சாய் கோபி உங்களுக்கு தான். எப்பெல்லாம் ஃப்ரெண்ட் கிட்ட நம்மளே போய் அட்வைஸ் கேட்போம். அந்த லவ் பண்ற பொம்பளை பிள்ளை பேசாம இருந்துச்சுன்னு வைங்க, அதை என்னடா பண்ணலாம் அந்த மாதிரி 10 பிள்ளை பேச மாட்டேங்குது, அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது கேட்கறது. ரைட் ஆன்சர். இந்த சரக்கு அடிக்க போறதுக்கு எங்க போய் அடிக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் கேட்கறது. இந்த கடன்லாம் இருக்கா உங்க ஏரியால, இந்த கடன்லாம் இருக்கா விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றது. இந்த மாதிரி நல்லா கேட்பாங்க. நல்லா படிடான்னா படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். பெருந்தலைகள் படம். இந்த படத்துக்கு போலாமா அந்த படத்துக்கு போலாமா மச்சான் அப்படின்னு கேட்பாங்க. நாடு கெட்டு போச்சு. ரைட். சரக்கு படம் அப்புறம் பொண்ணு. எந்த பொண்ணு ஏன் லவ் பண்ணல, ஏன் ஃபோன் பண்ணலான்னு. ஓகே இன்னும் 2 சொல்லுங்க அந்த மாதிரி. அப்ப இன்னொரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த +2 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், இது ஒரு நல்ல ஆன்சர். அட்வைஸ் என்ன படிக்கலாம் மச்சான், இது என்ன படிச்சா பைபிசியா அந்த மாதிரி அது கேட்டுக்குவாங்க. சூப்பர். ஃபைனல். பைக் வாங்குறத பத்தி ஃப்ரெண்டு தான் அட்வைஸ் கேட்பாங்க. வீட்ல கேட்க மாட்டாங்க. வாங்கி கொடுக்கறது வீட்ல. ஆமா. அப்ப வீட்ல கேட்கலாம். அவங்களுக்கு தெரியாதுல, வயசாகி போனவங்க பெரியவங்க சின்ன பசங்க கிட்ட கேக்குது எந்த வண்டி ஆல்ரெடி இருக்கீங்க. வைக்க வேண்டாம். ரைட் ஆன்சர். யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்த்துடலாம். சுரலட்சுமி 3000, அஸ்வின் 5000, தீபா 6000 and Sai Gopi 6000. எஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லவே இவ்வளவு லக் இருக்கு. சோ இன்னும் 3 ரவுண்ட் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனா அடுத்த ரவுண்ட் கேர்ஃபுல்லா விளையாடணும்.
ஏன்னா இது எலிமினேஷன் ரவுண்ட். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. எங்க அழகு ராஜா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணும். டான்ஸ் பண்ணலாம், பாட்டு பாடலாம், இல்ல ஏதாவது ஃபன் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து அவர் அந்த ஜோலி போட்டு உங்களுக்கு லக்கா கொடுப்பாங்க. இதுல யாருக்கு லீஸ்ட் லக் வருமோ அவங்கள தான் கிக் பண்ண போறோம். ஓகே ஓகே. அழகு அழகு தம்பி அழகு Let's சுந்தரம். welcome அழகு ராஜா. Run strong with the bat and the ball. Seems ready to take out wicket. That's going to happen to the kings of cricket. We represent the team that has the best players and not only batting. We have the best bowlers coming in speed and showing the off speed. 2007, we ain't gonna win, y'all. World Cup ஜெயிக்க போறோம் கை கொடுக்க உள்ளவா. வீட்டாரும் சச்சின் ராவத் கலக்க நீயும் உள்ளவா. ரோட்ல எதிரிய அடிக்கலாம் உள்ளவா. கிரவுண்ட்ல நீனா மோதலாம் உள்ளவா. 28 விசாலாச்சி தோட்டம் அரைப்புறம் கிரவுண்ட்ல அடிடா ஜூட்டு வாய்ப்புறம் ராக்கர்ஸ் ரெடிடா மச்சி வரம்போ ஓடிப்போ ஷாட்ஸோட மோதிக்கோ மத்த கண்ண மாமி ஒண்ணு மீறி போட்ட கண்ணி பொண்ணு ஒன் டே மேட்ச் கூட தான் மிஸ் பண்ண செம்ம ஷாட். Thank you. சூப்பர். ஹாய் 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 ஹாய். ஆமா இது என்ன கிராக்கர்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க? இது விஷயம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாதே. இந்த பாகிஸ்தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு பொடி பையன் டேய் அந்த மேட்ச் இந்தியா கூட நடக்கும் போதெல்லாம் கொளுத்த போவான், இந்தியா வின் ஆயிடும். அப்படியே ஏன் வந்து பர்ன் மேல வச்சுட்டான். ஓகே. இது வாட்டி ஒரு 6 தடவை அந்த மாதிரி வச்சுட்டான். ஓகே. நான் போனேன், அப்படியே அவனுக்கு தெரியாம ஆட்டையை போட்டு வந்துட்டேன். சரி சரி. ஒரு நிமிஷம் புரியுங்க. தேங்க்யூ. என் பேர் கோயில்பட்டி கோகுல் டிராவிட். அதாவது இப்போ வேர்ல்டு கப் ஒன் டே மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, நான் வந்து ஒன் டே இந்த 2020 இதெல்லாம் எனக்கு புரியாது. ஓகே. நான் வந்து டெஸ்ட் மேட்ச் 90 5 டேஸ் அசராம நின்னு அடிப்பேன். புரியுதா? அதனால நான் வந்து இந்த ஒன் டே 2020 விரும்புறதில்ல. அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச்ல ஆக்ஷன்ல, அதாவது ஏலத்துல 20 கோடி ரூபாய்க்கு என்ன கேட்டாங்க. எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறக்கா? கல்யாணம் எதுக்கு? கல்யாணம் 20 கோடி ரூபாய் கல்யாணம். ஐயோ ஐபிஎல் வந்து இந்தியன் பிரீமியர் லீக். ஆமா, அதுல 20 கோடி கேட்டாங்க. நான் வரல. நான் வந்து லக்கா கலையை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கிரிக்கெட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். கிரிக்கெட்? ஆமா, இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா 11 பேர் இருப்பாங்களே. போலிங் போறது ஒரு டீம், பேட்டிங் பண்றது ஒரு டீம். ஆனா போலிங் நானே போட்டுட்டு நானே ஓடி போய் பேட்டிங்கும் பண்ணுவேன். நீங்களே ஓடி போய் நீங்களே கேட்ச் பண்ணுவீங்களா? அந்த 20 பேரை ஓட விட்டுருவேன். அதுதான் கிரிக்கெட். இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கேன். சூப்பர். நீங்க அங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. எனிபடி வாண்ட் ஆட்டோகிராஃப் ஆர் போட்டோகிராஃப்? இல்ல, நீங்க போய் உட்காருங்க. அந்த கார்டை மாத்த நல்ல கார்டா செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் வாங்கணுமா வாங்கணுமா டிசைட் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செல்ஃபிஸ் பாரு. தேங்க் யூ. உலகமே அப்படிதான் இருக்கு. வேர்ல்ட் கப் ஜெயிக்க போறோம் கை கொடுக்க உள்ளவா. வீட்டாரும் சச்சின் ராவத் கலக்க நீயும் உள்ளவா. 28 விசாலாச்சி தோட்டம் அரைப்புறம் கிரவுண்ட்ல அடிடா ஜூட்டு. சூப்பர் சூப்பர். நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அவங்க உங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிடுவாங்க. கம் ஆன், டான்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் சுனுலக்ஷ்மி, வாங்க. இந்த பேட்டிங் பவுலிங் இது மாதிரிலாம் வர மாட்டீங்களா? ஒன்லி டான்ஸ் தானே? இருக்கு. ஓகே. டான்ஸ்லவே உங்களை 6 அடிச்சிடுவாங்க. ஓ சூப்பர். ஃபைன் ஃபைன்.
நல்லா பவுலிங் பண்ணீங்க. உங்க வீக்னஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. வாங்க. அதெல்லாம் வீக்னஸ் இல்ல, இயல்பா ஒரு இது மரபு. அது என்னது? இயல்பா வர்ற மரபு. இயல்பா வர்ற மரபு. வாங்க சுனு லக்ஷ்மி, பிரமாதமா நீங்க. தேங்க்யூ. சூப்பர். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்படிதான் சப்போர்ட் பண்ணணும். இந்தியா டீம் வின் பண்ணணும். புரியுதா? நம்ம டீம் கேப்டன் தோனி, நீதான் நமக்கு ராணி. போதும் போதும். 0 0 0 8,000. தேங்க்யூ. 6 பால்ல 6 6. சூப்பர். தேங்க்யூ. அஸ்வின் வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட எண்ணெய் இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. என்ன கொண்ட என்ன கொண்ட ஆமா 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 சூப்பர். அதுதான் 5 நாளும் அசத்தலா ஆடுற ஆளு. அதனால தான் 5 days டெஸ்ட் மேட்ச். ஓகேவா? ஓகே வாங்க. இந்தியா ஜெயிக்கணும்னு சொன்னீங்கல்ல. இந்தியா ஜெயிக்கும். நீங்க வேர்ல்டு கப் ஆடாம இருந்தா ஜெயிச்சு. நான் பார்க்கவே செய்யாது. நான் தான் போவே இல்லை அந்த பக்கமே. வேணாம் அதான் வேணான்ற. சரி அப்புறம் கிளம்பு. அப்புறம் இல்ல பாருங்க, இந்தியா ஜெயிக்கணும். எல்லாம் நல்லபடியா. இங்கிலீஷ் படம் பார்த்தேன், வேம்பயரு என்னைய முறைச்சி பார்க்கறான் அந்த அம்பையர். என்னன்னு கேட்டேன். சரி என்ன 0 0 0. இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. 7,000. மேடம், இந்த லஞ்ச் பிரேக், இந்த டீ பிரேக் இதெல்லாம் கிடையாதா? இருக்கு, எல்லா பிரேக் இருக்கு. அவங்க 2 பேரும் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமாவே பிரேக் கொடுக்குறேன். 2 பேர் தானே? ஆமா. ஓகே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தீபா வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் தான் மேம். டான்ஸ் தான். பின்ன பேட்டிங் போலிங்க பண்ண போறாங்க அவங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சின்ன வயசு தாங்காது,
இருக்கு இன்னும் என்ன வேணுங்க சும்மா நிப்பே நடி நீ சொல்லும்படி வப்பே நடி சும்மா நிப்பே நடி நீ சொல்லும்படி வப்பே நடி சின்ன வயசு தெரியாதா என்ன பண்ணு புரியாதா பார்க்க இருக்கு பீச்சு இருக்கு பொண்ணு இருக்கு இன்னும் சொல்ல வேணுமா அட சும்மா நிப்பே நடி நீ சொல்லும்படி பப்பே நடி ஹெல்மெட் போட்டுக்கோ ஏன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ஆமா பேட்டிங் தான் நெக்ஸ்ட் எங்கேயும் அடிப்பட கூடாதுல்ல அதனால தான் ஐயோ ரொம்ப அக்கறை தான் அக்கறை இருந்தால தானே அது மாதிரி சரி சூப்பரா அடிக்கிறாரு சுரேஷ் ரெய்னா உன்னை பார்த்தா சுருண்டு ஐயோ வர மாட்டேங்குது விட்டு வரல வரும் எப்ப வரும் சூப்பரா ஆடினாரு சுரேஷ் ரெய்னா என்ன பார்த்தா சுருண்டுவா இந்த மைனா Zero. 2000. சரி அது இருக்கட்டும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினியா என் ஆட்டோகிராஃப் போட்ட பேட் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு 1,00,000 ரூபா நானே பேட் வேணாம் உனக்கு கையை காட்டு இனிமே உன் சகவாசமே வேண்டாம் 2000 அந்த ஆட்டோகிராஃப் காமிச்சு நீ பல ஆயிரம் வாங்கலாம் புரியல வேணாமா அப்புறம் உன் இஷ்டம் உன் லக்கு பேட் லக்கு இனிமே வேண்டாம் அதெல்லாம் நீ கார்டு குடுக்குற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை சரி வாங்க கோபி சார் என்ன பண்ண போறீங்க டான்ஸ் தான் ஆடு ஆடு அவருக்கு ஈக்குவலா என்னால ஆட முடியாது டான்ஸா என்னன்னு அப்புறம் சொல்றேன் மூஞ்ச கைவி நாளாச்சி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா திரும்பிங்க கார்டு போட்டுருங்களான்னு பார்த்தேன் கார்டு இங்கே மாட்டோங்களே இங்கே மாட்டுற கார்டு இல்லை வேற எங்கே வயிற்று தானே மாட்டோங்க ஆமாம் ஓகே இல்லை நான் போட்டுருங்க கார்டு அதுதான் கேட்டேன் சின்னாம்பட்டி கோபி ஸ்டேடியத்தில் ஊதுருவாங்க பிபி ஆமாம் கார்டு போடலண்ணா நீங்கள் ஓகே
0 0 0 1000. அப்ப என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த நோட்டை வாங்கிட்டு யோசிச்சுனே போ, அப்ப ஞாபகம் வரும். அவனா நீ? யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்த்துடலாம். சுனுலக்ஷ்மி 11,000, அஸ்வின் 12,000, தீபாஸ்ரீ 8,000 and சாய் கோபி 7,000. ஸோ கொஞ்சம் தான் லீஸ்ட், ஆனால் லீஸ்ட் தான். ஸோ நீங்க வந்து இங்க உட்காருங்க, அவர் கூட என்ஜாய் பண்ணுங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஓகே, ஒருத்தர் எலிமினேட் ஆன உடனே 3 பேர் ஹாப்பியா இருக்கீங்களா, டென்ஷனா இருக்கீங்களா? sad. Why? Feeling sad. Why very sad? ஜோரா இருந்தவரு போயிட்டா. ஜோரா இருக்கிறவங்க வேணா ஒருத்தர் இன்னொருத்தர் போலாம், ஏன்னா அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். சோ யாருக்கு அங்க போய் உட்காரணும்னு நினைப்பாங்களோ அவங்க கரெக்டா ஆடாதீங்க, ராங்கா ஆடிடுங்க. இங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிக்கணும். சோ நான் காசு கொடுக்க மாட்டேன், உங்க காசு நீங்களே ஜெயிக்கணும். 3 கார்டு கொடுக்குறேன், அதுல 3 கேம் இருக்கும், அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஹைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கார்டு, அங்க இருக்கிற 2 பேர்ல யாரா ஒருத்தர் மேல பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சுனுலக்ஷ்மி. யார் மேல பெட் கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? அஸ்வின். அஸ்வின் எவ்வளவு? 1000. 1000 போனா போதுங்கிற மாதிரி 1000. உங்களுக்கான கேம் செட்டிங்ஸ் செட் பண்ணோம் எல்லாமே. ஓகே, இந்த ரிங்ஸ் பாத்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டா நீங்க வைக்கணும். ஸோ இதான் செட் பண்றது. ஆல்ரெடி செட் பண்ணிருக்காங்க, நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ எல்லாமே நான் எடுத்துடுவேன், ஒரு வாட்டி கரெக்டா பார்த்துக்கோங்க. You ready? Your time starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on, bass. Kicking on. Kicking on, bass. Kicking on. Kicking on, bass. Total confusion. So safe விளையாடுங்க, no problem. 1000 கொடுத்துருங்க. அஸ்வின் வாங்க. யார் மேல பெட் கட்டு? சுனு. எவ்வளோ? 1000. 1000. ரொம்ப சேஃபா விளையாடுறாங்க. உங்களுக்கான கேம் பால் பேலன்ஸ். ஸோ யாராவது பால் போட்டா கிரிக்கெட் விளையாடுறது தெரியும், ஆனா நீங்களே பேலன்ஸ் பண்ணும் இந்த பேட்டோட. அது மாதிரி கீழே விழுந்ததுன்னா 1000 போயிடும். ஓகே. ஸோ பால் கீழே விழாம விளையாடணும். பேட் வெயிட் இல்ல, நீங்க எப்படிதான் பேட் தூக்க போறீங்களா? Your time starts now.
செகண்ட்ஸ் 1 hour மாதிரி ஆயிடுச்சு இல்ல 1 minute வந்து எல்லாருக்குமே டென்ஷனா இருந்தது சூப்பர் இப்பதான் புரிஞ்சது எனக்கு எஸ்எஸ்சி சாருக்கு நீங்க எதுக்கு புடிச்சு போயிருக்கு ஏன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டோட பண்றீங்க 1000 கொடுத்துருங்க வாங்க தீபா யார் மேல கட்ட போறீங்க பாவண்டாவ ஓகே நோ ப்ராப்ளம் 2000 மேம் 2000 அஸ்வின் உன் மேல 2000 கட்டிருக்காங்க தீபஸ்ரீ தீபா உங்களுக்கான கேம் கலர் ஆக இங்க கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு அங்க எம்டி கிளாஸஸ் இருக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல ஒரே கலர் 3 பால் இருக்கணும் அப்படின்னு ஒரே வாட்டி 3 எடுத்துட்டு போய் போடக்கூடாது ஒரு கலரா போட்டுட்டு வரணும் திருப்பி சேம் கலர் பால் அதுக்குள்ள போகணும் 55 செகண்ட்ஸ்ல இங்க இருக்கிற கலர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு ஒரு தடவையும் ஒரு பால் போட்டுறணுமா ஆமா சோ ஒரு கிளாஸ்ல ஒரு கலர் தான் இருக்கணும் வேற கலர் மிக்ஸ் ஆக கூடாது செப்பரேட் பண்ணோம் கலர்ஸ் your time starts now பயங்கர புத்திசாலி இப்படி போய் இப்படியே வந்தாங்க டயர்ட்னஸ் இல்லாம ஆனா மிஸ் ஆயிடுச்சு கொடுத்துருங்க 2000 மூணு பேரு சூப்பரா விளையாடி இருக்காங்க காசு மொத்தமா எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம் சுனுலக்ஷ்மி 9000 அஸ்வின் 16000 தீபஸ்ரீ 6000 சோ லீஸ்டா இருக்குது நம்ம தீபா தான் உங்களை எலிமினேட் பண்றோம் கோபி சாருக்கு கம்பெனி கொடுங்க அங்க வந்து உட்காருங்க ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆயிட்டே இருக்காங்க அப்பதான் ஃபைனல் ஒருத்தர் தான் வின்னரா இருக்க முடியும் சோ நீங்க லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட் ராஜா ராணி இப்போ ராஜா கிட்ட இருக்கு 16000 அஸ்வின் சோ நீங்க தான் ஹையஸ்ட் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் இது நானா கொடுத்த கிஃப்ட் வேணா வச்சுக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்க போறேன் ராஜா ஒண்ணு ராணி ஒண்ணு இதோட பெட்டர் லக் அங்க இருக்குன்னு நினைச்சா இது கொடுத்துருங்க இல்ல இதுதான் பெஸ்ட்னா வச்சுக்கோங்க ராஜா ராஜா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒன்னு பொம்மை ராணி இங்கி பிங்கி பாங்கி போட்டுக்கோ இதுவும் வச்சுக்கோங்க ஓகே 2 பேருக்குமே ராணி வேண்டாமா அந்த ராணி கிட்ட எவ்வளவு லக் இருந்தாலும் அது எனக்கு தான் ஓகே அப்புறம் கேட்க கூடாது வாங்க ராணிமா லக் எனக்கு நல்லா கொடுங்க லக்க லக்க லக்கா ராணி ஓபன் சோ இந்த ஆட்டோ இப்போ இங்க 2 பேர்ல யார் ஆட போறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராஜாவை பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகே ராஜா ஜி பூம்பா ஓபன் அவங்களும் ஆடுவாங்களா நோ ப்ராப்ளம் ஹெல்ப்பா இருக்காங்க வாங்க
நம்மளும் சீக்கிரம் ஆடிடலாம், நிறைய அமௌண்ட் வாங்க இருக்கு. 0. அவங்களுக்கு புரியல நீங்க ஏன் டான்ஸ் ஆடுறீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. ஓகே, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அவங்க லக் நம்ம கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இதுல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். அஸ்வினி கிட்ட இருக்கு 46,000 அண்ட் சுனலக்ஷ்மி கிட்ட இருக்கு 9,000. லீஸ்டா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிட்டு உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பின்னர் சுத்தும் போது கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 46,000 உங்க சொந்தம். சுத்துங்க. Green, 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 green. Green. அவங்க எப்படி ஆடுறாங்கன்னா எங்களுக்கு டான்ஸ் வரும், எங்களுக்கு டைம் வந்து ஆடுவோங்கிற மாதிரி ஆடினாங்க. சூப்பர். இப்போ வாங்க, அவங்க லக் சூப்பரா இருக்கு, உங்க லக் சூப்பரா இருந்தா இந்த கிரீன் வரும். கிரீன் வந்தாதான் உங்க காசு உங்ககிட்ட வரும். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கிரீன் வரும். வெயிட் வெயிட், கிரீன் வருது 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 வருது. கிரீன். வின்னான ஒரு சந்தோஷம், ஆனா பாய்ஸ்க்கு வின்னான அது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே தெரியுது. சோ 9,000 உங்களுக்கு உங்க ஹீரோ. சோ உங்க யூனிட் தான் வந்தது, சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோட் வின்னர் அஸ்வின் வித் 46,000. கங்க்ராட். சோ எங்கேயும் சேர்த்துக்கோங்க உங்க யூனிட்ல, எல்லாரும் சேர்த்து பார்ட்டி பண்ணிக்கலாம். நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங். பை பை.